வணக்கம். இந்தியால இந்த மாசம் 30ஆம் தேதி ஒரு 3 மாநிலத்தில 3 தொகுதியில இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. பீகார்ல ஒரு தொகுதி, மத்திய பிரதேசத்தில ஒரு தொகுதி, குஜராத்ல ஒரு தொகுதி. 3 தொகுதிகளுக்கும் இந்த மாசம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரவிருக்கிறது. அதுல ஒரு தொகுதி பீகார் மாநிலத்தில இருக்கக்கூடிய பாங்கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவ தெரிஞ்சுக்க போறோம். இந்த தொகுதி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த தொகுதியில எம்.எல்.ஏ.வா இருந்த பிஜேபியினுடைய நிதின் நபீன் பாஜகவினுடைய தேசிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. ஒருவருக்கு ஒரு பதவி அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு பாலிசில அவர் இந்த எம்.எல்.ஏ பதவிய ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு காலி இடம் உருவாயிருக்குது. அது மட்டும் கிடையாது. பீகார்ல சட்டமன்ற தேர்தல் போன நவம்பர் மாசம் நடந்திருந்தது. அங்க ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு இருந்தாரு. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. அவருடைய வேட்பாளர்கள் எல்லா இடத்துலயுமே டெபாசிட் இழந்துட்டாங்க. அவர் போட்டியிடாம இருந்திருந்தாரு. அவர் இந்த பாங்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அதனால தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த தேர்தல் பார்க்கப்படுது. இந்த பாங்கிப்பூரினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, 2010ல இந்த தொகுதி பிரிக்கப்பட்டிருக்குது. 2010ல இருந்து நிதின் நபீன் தான் இந்த தொகுதியினுடைய எம்.எல்.ஏவா இருந்திருக்கிறாரு. அதற்கு முன்னாடி மேற்கு பாட்னா தொகுதியா இருந்திருக்குது. அங்கேயுமே நம்ம பார்த்தோம்னா 1995ல இருந்து இப்ப வரைக்குமே அந்த பகுதியில பிஜேபியினுடைய எம்.எல்.ஏ தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத கவனிக்கிறோம். இந்த தேர்தல்ல நிதின் நபீன் கிடையாது. அவருக்கு பதிலா பிஜேபி வேற ஒரு கேண்டிடேட்ட இறக்க போறாங்க. அதே மாதிரி ஜன்ஸ்வராஜ் சார்பில பிரசாந்த் கிஷோர் களமிறங்க போறாரு. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்கலாம். பீப்பிள்ஸ் பல்ஸ் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. ஜூலை 15ல இருந்து 20 வரைக்கும் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. மொத்த சாம்பிள் சைஸ் 20,153ன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி 61% வாக்குகளை பெறுவார்கள். ஆர்ஜேடி 22% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 9% வாக்குகளையும், மற்றவர்கள் 2% வாக்குகளையும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6% பேர் சொல்லியிருக்கிறாங்க. 61% வாக்கு. ஒரு நல்ல கிளீன் மெஜாரிட்டியில பிஜேபி தான் இங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ஜேடி 22%, ஜன்ஸ்வராஜ் 9% தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாங்கிப்பூர் தொகுதியில இந்த முறையும் பிஜேபியை வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பீப்பிள்ஸ் பல்ஸ். முடிவு 3ஆம் தேதி வெளிவரவிருக்கிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.